ஓகேங்க, இப்போ நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் தான் மாற்ற போகிறோம். சக்தி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால நம்ம இப்போது வீட்டுக்கு பக்கத்தாலேயே இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் கொடுத்து பார்த்த போகிறோம். பல்சர் 220யோட இது ஓல்டு செயின் பிளேட் அப்படின்னு கொடுத்தாரு. இது வந்து ஸ்ப்ராக்கெட்டே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட லிங்க்ஸ் வந்து 104 லிங்க்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இதுதான் மாற்ற போகிறோம். இது வந்து ஒரிஜினல் பஜாஜோட இது தான். இப்போ வந்து அந்த லோக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நம்ம இதை மாற்ற ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு டயர்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு செயின் பிளேட் மாத்திரம். நெக்ஸ்ட் வந்து டயர் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து வேறு டயர் மாற்றிக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருக்கா சக்தி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ கிளம்பலாம். வீட்டிலேருந்து இப்போ நான் கிளம்ப போகிறேன். பட் இப்போதைக்கு வந்து பக்கத்தால் இருக்கிற ஷாப்புங்கிறதுனால மோட்டோ விளாகிங் இல்லை. ஓகேங்க, நான் இப்போ வந்து மெக்கானிக் ஷாப் வந்துட்டேன். நம்மளோட ஏஞ்சல் பாருங்கள் உள்ளே நிற்கிறாங்க. நம்ம பட்டறையில் இருக்கிறவங்களாம் வந்து செம ஸ்டைலாக நின்றுருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பைக் வந்து செயின் பிளேட் மட்டும் மாற்ற போகிறோம். ஓகே, அது என்னங்கிறது அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லாக இருக்காது, டீத்தே இருக்காது, எல்லாம் காலி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஓட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டியிருக்கோம். ஒரு 15,000லேருந்து ஒரு 16,000 தான் ஓடும். நம்ம 22,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அந்த செயின் பிளேட்டை வச்சு. சாதனை படைத்து விட்டோம். அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியல. 20,000 பக்கம் ஓடுமா என்னங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்க பாருங்க எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு. தெரியுதுங்களா? பின்னாடிக்கிறது புது பிளேட்டு, முன்னாடிக்கிறது பழைய பிளேட்டு. இந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு. லிங்க் இருக்கும். ஓகேங்க, இப்போ வண்டியோட வேலை முடிஞ்சது. எல்லாம் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணார். வெறும் 150 தான் சார்ஜ் பண்ணார். ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். 3 days later. பாருங்க செல்ல குட்டிங்களா, இப்போ நம்ம டயர் வந்து பஞ்சராக கிடக்கிறது. கிட்டத்தட்ட 22,000 ஓட்டிட்டோம் இந்த டயரில். சாதனை படைத்து விட்டோம். அதுவும் லடாக்கில் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 1,800 2,000 கிலோமீட்டர் வந்து இந்த டயர் இப்படி தேஞ்ச இந்த ரேஞ்சில் இருந்து நம்ம இந்த ரேஞ்சுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கோம். இங்கே ஊருக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓடி புஷ்கை ஆகிடுச்சு, பஞ்சர் ஆகிடுச்சு. இப்போ இந்த டயரை மாற்ற போகிறோம். சரி பாருங்கள் எப்படி இருக்குது. யாராவது இந்த அளவுக்கு ஓட்டுவாங்களா? நாம் தான் விட்டு சும்மா 100 புரண்டு 100 தேஞ்சு அதுக்கப்புறம் அந்தாண்டியே போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஓட்டிக்கிறோம். ஏதோ டியூப்லெஸ் டயருங்கிறதுனால ஏதோ நம்மளை சேவ் பண்ணிகிட்ருக்கு. இங்கேருந்து ஷாப்புக்கெலாம் எடுத்து இருப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டயர் வாங்க தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ என்ன காஸ்ட் வருதுங்கிறது தெரியல, பார்த்துக்கலாம். இப்போ 10 மணி ஆகுது.
கிட்டத்தட்ட வந்து எம்ஆர்எஃப் ஷோரூமில் தான் போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அங்கே இல்லைன்னா ரெகுலராக வந்து எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் அண்ட் பைக் ஃபேர் பார்ட்ஸ்லாம் வாங்குற ஒரு ஷாப் இருக்குது. அங்கே தான் போய் இல்லைன்னா டயர் வாங்க போகிறேன். இல்லைன்னா வேறு எங்கேனாச்சும் ஓமலூர் இல்லை சேலம் போகிற மாதிரி கூட பார்க்கலாம். மேலுமேங்க அந்த டயரில் இப்படி ஓட்டக்கூடாது, பீடிங் போயிருன்னு சொல்லுவாங்க. அதை விட்டால் வந்து வேறு எதனாச்சும் சில இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிம்மல் கூட டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் அப்படி தான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ 300 கிலோமீட்டர் ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் வந்து டயர் பஞ்சர் ஆனோன்னு நான் வந்து வண்டியை நிறுத்திட்டேன், எடுக்கவே இல்லை. ஒரு டயரில் தான் கிட்டத்தட்ட ஒரு 60க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கேன். இதே வந்து நார்மல் டயராக தான் கண்டிப்பாக அந்த டயரை வச்சு ஓட்ட முடியாது. ஆனால் வந்து இது டியூப்லெஸ்ங்கிறதுனால தான் ஓட்டிகிட்டு இருக்கிற முடியுது. இதுவுமே ரொம்ப நேரத்துக்கு ஓட்டவும் கூடாது, ஏன்னா ஃபுல்லாக டயர் காலி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே. ஓகே, டயரை ரெடி பண்ணுறோம், லடாக் ரைடை கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி மார்னிங் தான் செல்லக்குட்டி ஏஞ்சில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் கழுவி வச்சேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சேன். அழகாக கொஞ்சம் டஸ்கியாக இருந்தாங்க, 2 நாளாக நிறுத்தியாக கிடந்தனால அவ்வளோ குப்பையும் கூட ரொம்பலாம் இல்லை, அந்தளவுக்கு விட மாட்டேன். லடாக் ரைடில் இருந்ததை விட பெட்டர் தான், பரவாயில்ல தான், நல்லா தான் இருக்காங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீனாக இருக்காங்க பயங்கரமாக. நான் ரைடிங் கியர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல இப்போதைக்கு, லோக்கலுங்கிறதுனால தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட ஏஞ்சனோட சவுண்டுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குங்க. கமெண்ட் செக்ஷனில் அப்படி ஃபயராக இருக்குது நம்மளோட ஏஞ்சலோட சவுண்டை பொறுத்த வரைக்கும். அந்த சவுண்ட் எனக்கே வந்து லடாக்கில் தான் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆன ஒன்று. அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க. எம்ஆர்எஃப் ஷோரூமுக்கு வந்தாச்சு. நமக்கு முன்னாடி 220 தான் ஒன்று நிற்குது. எங்கேயும் போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் 220 பெரியமா அப்படிதான் இருக்கு அதிகம். அவங்கள தவிர வேறு யார் இருக்க போகிறா? என்ன நம்பரு? 120 80 70. ஓகேங்க, டயர் வாங்கியாச்சு. இது என்ன சைஸ்னால் 130 70 17 வாங்கியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறது என்னென்னா 120 80 17 போட்டிருக்கேன். இப்போ வந்து இது எதுக்காக வாங்கியிருக்கிறேன்னா, கொஞ்சம் கார்னரிங்கில் கொஞ்சம் எட்ஜில் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். எம்ஆர்எஃப்பில் கார்னரிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் மாற்ற வேலைகளை பார்ப்போம். டயரில் நம்மளது சுத்தமாக காலி, அதோடு தான் போகிறோம், வேறு வழி இல்லை, பார்த்துப்போம். $2400 வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 2500 பக்கம் வருது அப்படின்னாங்க. இதை விட வந்து நார்மல் வந்து 120 80D அதுக்கப்புறம் 17 வந்து எவ்வளோ வருதுன்னு சொன்னாங்களோ 2300 என்னமோ தான் வருதுன்னாங்க. அதுக்கு என்னங்க ஒரு $100 தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாங்க. ஓகே, இந்த டைம் வந்து போன டைம் இருந்த டயர் தானே அது எம்ஆர்எஃப்பில், சரி அது கம்பேர் பண்ணும்போது இதை போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிறது இதை போடுறோம். இதையும் போட்டு ஓட்டி பார்த்துடலாம். இதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு பைசா இல்லாத பிரச்சனைனால நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஆஃப் ரோட் டயர் போட்டுருவோம். நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி இருந்தாலும் அமௌண்ட்டுங்கிறது ஓரளவுக்காவது இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் வந்து ஆஃப் ரோட் டயர் போட்டுருவோம். எங்கப்பா ஏதோ ஒரு பஞ்சர கடை இருக்குது அப்படின்ட்டாங்க. ஒருவேளை இதுவாக இருக்குமோ? டயர் வாங்கியாச்சுங்க. ஆனால் டயர் எங்கே மாட்டுறதுன்னு தான் தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன். அங்கே ஒரு ஷாப் சொன்னாங்க எம்ஆர்எஃப்லேயே, பட் அந்த ஷாப்பில் வந்து யாரும் இல்லை. பட் இன்னொரு ஷாப் சொல்லியிருக்காங்க, தெரிஞ்ச சக்தி கிட்ட கேட்டதுக்கப்புறம் அந்த ஷாப்பில் கொஞ்சம் நல்லா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஷாப் போகிறேன், பார்ப்போம். அண்ணா சாலையிலேருந்து இப்படி போகிறோம், ஜல்டாபுர் ரோட்டில் இருக்குது.
ஓ எவ்வளோ கூட்டம் ஓடுது, கூட்டம் போகுது பாருங்களேன், ரோட்டில் தெரியுது பாவம் எப்படி ஓடுது அளவா. இந்த அளவுக்கு எந்த இடத்துல காற்று போச்சுன்னு தெரியலையாண்ணா. இந்த இடத்துல தான் போயிருக்கும். ஏன்னா அங்கே தான் ரொம்ப தேஞ்சிருக்கு. இந்த இடத்துல போனது இங்கே தான் போயிருக்கும். யூடியூப் ஓகேங்க. டயர் மாற்றியாச்சு. என்னமோ ஏதோ நான் பயந்தேன், ஆனால் என் கண்ணு முன்னாடியே அவர் மாற்றினார். கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு ஷாப் நேம் வந்து ஸ்ரீ காயத்ரி ஆட்டோ ஒர்க்கர்ஸ். தாரமங்கலத்தில் டியூப்லெஸ் டயர் வந்து மாட்டுறதா இருந்தால் எங்கே கேட்டாலும் இவங்க கடை மட்டும் தான் சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்தேன். இப்போ மாட்டியாச்சு. இங்கே ஷாப்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். போக போக இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். வழக்கம் போல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். நிறைய பேசிக்கிட்டே வந்தேன் வ்ளாகில். பட் மைக் வந்து நம்மளை சம்பவம் செஞ்சிருச்சு. பல விலாகில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு சகஜம்தான். பட் ஓகேங்க. செயின் பிளேட் எனக்கு வந்து 1500 சம்திங். சரியாக வந்து ரேட் தெரில. சக்தி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டயர் வந்து 2500 கிட்டத்தட்ட வந்து அந்த டயர் மாட்டுறதுக்கு வெறும் 50 ரூபா தான் வாங்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அங்கே இருந்தவங்களும் நம்மளோட சேனலெலாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இது ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வண்டியோட வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆயில் சர்வீஸ், ஃபில்டர், அந்த பிரேக் பேட்ஸ் எல்லா வேலையும் பார்த்ததுனால அந்த இதெல்லாம் ஆயில் சர்வீஸ்லாம் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு லடாக் போயிட்டு வந்து என்னோடய வண்டியில் எனக்கு வேலை வச்சதுங்கிறதுனா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா. அவ்வளோதாங்க. டயரு, செயின் பிளேட் அண்டு ஆயில் சர்வீஸ். இதை தவிர பெருசாக என் வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுக்கப்புறம் லடாக் சீரீஸ் கண்டினியூ ஆகுது. மறக்காமல் லடாக் எபிசோட்ஸ் இன்னும் ஒரு 2-3 எபிசோடாவது வரும்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.